ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களோட பேர் என்னங்க ஐயா? மாரிமுத்து. மாரிமுத்து ஐயாவுக்கு சொந்த ஊருங்க? பாப்பட்டி. பாப்பம்பட்டி. ஐயா நாங்கள் வந்து இந்த ஐவர்மலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ முருகானந்த அடிகளை பற்றி சில செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. சரி சரி. இப்போது உங்களுக்கும் முருகானந்த அடிகளை பற்றி செய்திகள் எதுவும் தெரியுமா ஐயா? தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் ஐயா. அவர் ஏதாவது அதிசயம் செய்திருந்தாலோ இல்லை சித்துக்கள் செய்திருந்தாலோ அது பற்றிய விவரம் ஐயா. பாப்பம்பட்டியில் ஆஸ்பத்திரி பக்கம் ஒரு ஆசிரமம் இருக்கு சாமி. அவர் பக்கம் சுப்பிரமணியன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கு. 80 வயசு? ஆமாம். இப்போ 80 வயசு? ஆமாம். சரிங்க. அவர் வந்து அவர்கிட்ட 79 நாள் அவரோட தங்கியிருக்கிறாரு இங்கே சின்ன ஐவர்மலையில். யாரோட? நம்ம முருகானந்த அடிகளோட. அவர் வந்து இப்போ நான் வந்து அவரோட தான் நைட்டில் போய் உட்காந்துட்டு 11 மணி மட்டும் பேசிக்கிட்டு இருப்பேன். சரிங்க. அவர்கள் வந்து சில முனிவர்களோட பற்றி சொல்லுவார் என்கிட்ட. அப்போ முருகானந்த அடிகளாரோட அவர் ஒரு 12 மணிக்கு ஒரு நாள் வந்தாராங்க குப்பைமலையா. பகல்லையா? பகல் 12 மணி. ஆமாம். சரிங்க. வந்து இங்கே ஐவர் மலைக்கு வரும்போது மணி 2. சரிங்க. அந்த பெரிய சொனையில வந்து 2 மணிக்கு உட்காந்து அது ஏதோ கண்ணை மூடி தவம் இருந்திருக்கிறாரு. அப்புறம் இவருக்கு அந்த சுப்பிரமணியனுக்கு கால் நிற்க முடியல. சரிங்க. சூடு. அப்புறம் ஏன் என்ன சுப்பிரமணி கால் சூடா இருக்குதா சுப்பு அப்படின்னு கேட்டாரா. ஆமா சாமி அப்படின்னுமே இப்படி கையை இப்படி 3 வாட்டி நொடிச்சாரா. நொடிக்கிற போது அவருக்கு ஐஸ் தண்ணியில நின்ற மாதிரி இருந்துச்சா காலு. சூடு மாறி ஐஸ்ல நிக்கிற மாதிரி இருக்கு. குளிச்சு வந்துருச்சு. சாமி ஒரு சுண்டர் போட்டவன் சொட்டன கை சொடுக்கணும். சாமி ஐஸ் தண்ணியில் நிக்கிற மாதிரி இருக்கு சாமி. சரி அப்படின்னு சொல்லுமா. சரி நின்றுக்கா அப்படின்னு கண்ணை மூடி தவம் இருந்தாரா. சரிங்க. சுப்பு சொனக்குள்ள என்ன தெரியுது உனக்கு அப்படின்னு. ஒன்னும் தெரியல. இப்ப வந்து முருகானந்த அடிகள் வந்து சொனையில என்ன செய்யறாரு? போய் சொனையில எனக்கு சாமி மேல பாறையில உட்காந்துட்டாரு. சரி. பாறையில உட்காந்து சொனையை நோக்கி தவம் இருக்கிறாரு. அந்த தவம் இருக்கிற போது அவரு சுப்பு உனக்கு என்ன தெரியுது உள்ள சொனக்குள்ள அப்படின்னு இவரு சுப்பு என்ன சொன்னாரா. ஒன்னும் தெரியல சாமி எனக்கு அப்படின்னு சொன்னாரா. சரிங்க. அதுக்கு அவரு சரி 2வது கையை சுண்டி இப்படி 2 கையை இப்படி விளக்குனாராம். சரி. விளக்குற போது இப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. 2 பக்கமும் தண்ணி விலகி, அதாவது ஒரு கை விரிச்ச மாதிரி அது தண்ணி 2 விலகிச்சான். சுனையில இருந்து தண்ணி விலகிருச்சு. விலகினதுனால ஒரு சிவப்பு பட்டு. சரிங்க. நீளமா இருந்திருக்கு. அந்த சிவப்பு பட்டுல பூரா காசுகளா இருந்துச்சுங்க. சரி. சுப்பு இப்ப என்ன தெரியுது சாமி சிவப்பு பட்டுல பூரா காசா தெரியுது. சரிங்க. அப்படின்னு 2 கையை ஒன்னா கூட்டினாராம். கூட்டும்போது தண்ணி 2 ஒன்னா சேர்ந்து, அதாவது சுனையில இருந்து தண்ணி முதல்ல பிரிஞ்சது. அதுல பட்டு விரிச்ச மாதிரி அதுல வந்து நாணயங்கள்லாம் இருந்தது, காசா இருந்தது. இப்ப அவரு சுப்புட்ட கேட்டு முடிச்ச உடனே அது திருப்பி கையை ஒண்ணு சேர்த்துமே தண்ணி 2 ஒண்ணு சேர்ந்துருச்சு. அதெல்லாம் அதிசயங்கள். ஆமா. அருமை அருமை. அப்புறம் சரி நம்ம கோயிலுக்கு போவோம், குழந்தையப்பா கோயிலுக்கு போலாம் அப்படி வந்தாரா. குழந்தையப்பர் கோயில் இங்க ஐவர்மலை மேலே இருக்கிறது. சரிங்கய்யா. சாமி அங்க பூ சாத்தி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரா. சரி. சரி வா போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போனாங்களாம். சரிங்க. போகும்போது சாத்தி இருந்துச்சா கதவு அப்படின்னு கண்ணை மூடி அப்படி சொன்னாரா. சரிங்க. 2 கதவு திறந்துச்சான். அது ஆலயம் பூட்டி இருந்தது, திறந்துருச்சு. அப்படி திறந்துருச்சு. ஒரு கை சொடுக்கணும்னு திறந்துச்சு, விரல் சொடுக்கணும்னு. அப்புறம் 2 பேரும் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து அப்படி கை சொடுக்குனாங்களா. 2 கதவு வந்து சாத்திச்சான், பூட்டிக்கிருச்சு. இதெல்லாம் பூட்டிச்சான். பூட்டே பூட்டிருச்சு. ஐயா அதிசயமா இருக்கு. நன்றிங்க. தெரிவித்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.